வேலையில சாப்பிட்றாங்கடா. ஒரே டயர்டா இருக்கு, உடம்பு ஃபுல்லா. நல்லா படுத்து தூணும். அப்பதான் காலையில இருந்துச்சு வேலைக்கு போக முடியும். ரொம்ப டயர்டா இருக்கா, ஃபுட்டுக்கெல்லாம் வலிக்குது. சொல்லா தூங்கணும்டா. பசங்களை தப்பு செய்ய வச்சோம், கெட்ட வார்த்தை பேச வச்சோம், பொய் பேச வச்சோம், நிறைய பாவம் பண்ண வச்சோம். நீங்க என்ன பண்ணலாம்? நீ ஏன் சொல்லு. சரி வாடா கேட்கலாம். எனக்கு என்னமோ ஒரு வாசனை வருது. அது எங்க வருதுன்னு பார்க்கலாம். யாரா அது தூக்கிட்டு பண்றது? யாரா அது? நிம்மதியா வீட்டுல தூங்க கூட முடியல. நேரில் வாங்கடா. யாரா? ஐயோ, நமக்கு உடம்பு ஒரே பயமா இருக்கு. எனக்கு யாரும் இல்லை, நம்ம தலையை பிடிச்சாலும் நோண்ட மாதிரி இருக்கு. இது வேற பிசாசம் வேலையா இருக்குமோ? ஐயோ, எனக்கு வேற இது ஓட்டுறதுக்கு எதுவும் வழி தெரியாது. ஐயோ, ஃப்ரெண்டு கிட்ட போய் ஏதாச்சும் ஐடியா கேட்கலாம். தர்ஷன் தான் இருக்கா இப்போதைக்கு, அவங்க போய் ஏதாச்சும் கேட்கலாம் ஐடியா. ஐயோ, நமக்கு தெரியலையே. தர்ஷன், தர்ஷன். ஐயோ தர்ஷன், உன் ஃப்ரெண்டு மனசு நான் வந்திருக்கேன். தர்ஷன், நான் வேலை முடிச்சுட்டு வந்து வீட்டில் படுத்துட்டு இருந்தேன்டா. எனக்கு தலையை பிடிச்சி அதை நோண்டுற மாதிரி இருக்கு, காலை இழுக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எனக்கு பிசாசுன்னு வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன்டா. ஏதாவது ஹெல்ப் பண்றா. டேய், ஆபத்து உதவுனே நண்பன் நீ தான்டா தர்ஷன் சொல்லியிருக்க. நீயே எப்படி சொன்னா எப்படிடா தர்ஷன்? ஏதாவது ஹெல்ப் பண்ணா தர்ஷன்? தாத்தா ஐடியா கொடுத்துருக்காரு. என் கையில டூல்ஸ் இருக்குது, அதை போய் எடுத்துட்டு வந்தது. என்னடா இது தொடப்பத்தை சொல்லுங்க? இது தலைக்கு கீழே வச்சு படு, அப்பதான் இந்த பேய் பாக்குறேன். இந்த தொடப்பத்தை என் தலை கீழே வச்சு படுத்தா பேய் வராதா? என்னடா ஏதோ சொல்றீங்க? என்கிட்ட வந்து கேட்கணும்னு யாரும் எழுதிக்கு போல. சரி, ரொம்ப தேங்க்ஸ் தர்ஷன். இந்த தொடப்பத்தை நம்ம தர்ஷன் தாத்தா ஐடியா வச்சு தலை கீழே தூங்குறோம். இந்த வீட்டில் இருக்கிற பிசாசுகளை துரத்தி நிம்மதியா தூங்குறோம். நாங்க போலியே, இதுங்க நம்ம வீட்டுல விட்டு போகாது போலியே, நம்மளே கொண்டு போலியே. ஐயோ, தர்ஷன் பையன் நம்மளை வச்சு செஞ்சுட்டான். நம்ம பக்கத்து வீட்டு அங்கிள்கிட்ட போகலாம். அவர் பெரிய மனுஷன், அவர் ஏதாவது உதவி பண்ணுவாரு. அங்கிள் 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 யாராரு என்ன கதை கட்டுறது? அங்கிள், உங்க ஏத்த வீட்டு பையன் தான் வந்திருக்கேன், தெரியலையா? சரி, பாருங்க என்ன அங்கிள், ஒரு உதவி பண்ண வந்திருக்கீங்க. நான் வீட்டுல வேலையை முடிச்சுட்டு வந்து படுத்துருந்தேன்.
என் காலை யாரும் நோண்டுற மாதிரி இருக்கு, தலை பிடிச்சி அப்படியே பண்ற மாதிரி இருக்கு அங்கிள். ஏதாவது உதவி பண்ணுங்க அது நான் என்ன பண்ணேன்? அங்கிள். நீங்க தான் தைரியமான மனுஷன் சொல்றாங்க அங்கிள். எல்லாரும் அதான் கேட்டோம் அங்கிள். யார் அப்படி சொல்லுங்க உன்ட்ட? ஊர்ல எல்லாம் அதான் பேசிக்கிறாங்க. ஊரை விட தைரியமாக பேசிக்கிறாங்க. ஏதாச்சும் சொன்னா அசிங்கமாயிருமே. சரி வெயிட் பண்ணு, எங்க பாட்டி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. பாட்டியா? சரி போங்க அங்கிள். ஏய் தம்பி, இது வந்து சோத்தாங்கல் செருப்பு, இதை வந்து தலையில வச்சு படுத்துக்கோ. இது வந்து பீச்சாங்கல் செருப்பு, இதை வந்து கால் வச்சு படுத்துக்கோ. இதுக்கப்புறம் என்ன பிசாசு நான் பார்த்துக்கிறேன். என்னது? இதை என் தலைக்கும் காலுக்கு வச்சா பிசாசு வராதா? வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏய் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா ஃபோன் பண்ணி எனக்கு. இதுக்கப்புறம் கலர் இந்த மாதிரி தட்டுற வச்சுக்காது. சரி, உனக்கு பிரச்சனையே வராது இதுக்கப்புறம். டேய் எங்கடா போனவன் ஒன்றும் வரவே இல்லை. உனக்கு ஒன்றும் தெரியலடா. டேய் அவன் இந்த வாட்டி என்னடா எடுத்துட்டு வருவான்? தெரியலடா, இவங்க கேட்கலாம்டா. அவன் இந்த வாட்டி என்ன எடுத்துட்டு வருவான்னு உங்களுக்கு தெரியுமா? என்னடா எல்லாரும் செருப்புன்றாங்க? அப்படி அவன் செருப்பு எடுத்துட்டு வந்தானா சொன்னவங்க நம்மாளு, எடுத்துட்டு வரவங்க நம்மாளு. டேய் செருப்பு கொண்டாடா, செருப்பு கொண்டாடா இவன். பக்கத்துல இருக்க பெரிய மனுஷன் அவர் உண்மையதான் சொல்லியிருப்பாரு. இந்த காலை தலைக்கு ஒன்று காலுக்கு ஒன்று வச்சு தூங்கலாம். பேய் எப்படி நம்ம அழுதுட்டாங்க. டேய் யாரா இவன்? என்ன கருவா பையனா? இவனா சொல்லிக்கிற எத்தனை போட்டு பத்துக்கிறான். டேய் இன்னைக்கு நம்ம கொடுக்குற போடல இனிமே செருப்பவே போக்குறாரு. வாடா. சப்படாடே குடி பிசாசே. என்னடா தலைவலி பார்த்து முதுகலி வந்துச்சு. யாரும் ஏறி நிக்கிற மாதிரி இருக்கு முதுகுல. ஐயோ இந்த அங்கிளை நம்பினதுக்கு. அவர் தானே சொன்னாரு ஏதாவது பிரச்சனை ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் எடுத்து பண்ணுவோம். ஹலோ அங்கிள். சொல்லுப்பா தம்பி. அங்கிள் நீங்க செருப்பு கொடுத்தா பிரச்சனை வராது சொன்னீங்களே, மறுபடியும் எனக்கு முதுகலி இருந்துச்சு, என்ன பண்ணுது? சரி வெயிட் பண்ணு, எங்க வீடு தெரியுமா? எங்க வீட்டுக்கு கீழே நேரா போ. நேரா போயிட்டு சோத்தாங்கை பக்கம் திருப்பு. சோத்தாங்கை பக்கம் திருப்பினாலே 2ஆம் நம்பர் வீடு. அங்கே போய் கரை தட்டி என் பேரை சொல்லு. உங்க பேர் சொன்னா ஒன்று அவன் உனக்கு ஒன்று தருவான் அவன். சரிங்க அங்கிள், நான் போய் அது மாதிரி பண்ணி பார்க்குறேன். சரி வெயிட் பண்ணு டேய், என்னை கரை தட்டுற மாதிரி அவனுக்கு போய் கரை தட்டுறேன். சரிங்க தட்டுறேன் அங்கிள். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. இவரை நம்புறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியல. சார் சார் சொல்லு தம்பி சொல்லு. உங்களுக்கு என்ன வேணும்? சார் நம்ம நமச்சி அங்கிள் அனுப்பிச்சுட்ட பையன் நான் தான். நீதான் ஜோக்கரா? சார் கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். சரி சரி இதான் இந்த ரேடியத்தை பல்லில் படாமல் அப்படியே தண்ணி பிடிச்சி முடிக்குது. எந்த பேய் பிசாசு வந்து எழுந்து நானும் பார்க்குறேன். சரி சார், நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுறேன். பல்லில் படாமல் தண்ணி குடிக்கணுமா? ஓகே சார். ஆனால் ஒரு லேகியத்தை கொடுத்துட்டு பேய் வராதுன்னு சொல்கிறாங்க. இதை நம்பி சாப்பிடுவோம். எங்கடா அவன் போனா? டேய் 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 வந்துட்டான்டா அவன். இனிமேல் எந்த பேய் வருது பார்ப்போம். லேகி வர சாப்பிட்ருக்கோம், பேய் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். யாரா இவன் லேகியல சாப்பிட்டு இருக்கான்? ஒரு செருப்பு தொடப்பத்துக்கு 10 லேகிய சாப்பிடு. இன்னைக்கு நம்ம அடிக்கிற அடியில லேகிய பக்கம் போகுதாடா இவன். வாடா. ஐயோ இந்த லேகிய சாப்பிட முதுகு வலி போக மாட்டேங்குது. முதுகு ரொம்ப வலிக்குது. ஐயோ இந்த பக்கத்து அங்கிளும் இந்த சாரும் நம்ம 2 பேரும் சாவடிக்க பார்க்குறான் போலி. ஐயோ சாமி என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா? ஐயோ சாமி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நல்ல காலம் வருது, நல்ல காலம் வருது. நாளைக்கு மேலே ஏற முடியாது. தண்ணி
யாரா இவன் இந்த காலத்துல நல்ல காலம் பார்க்க சொல்றான் நடுராத்திரில? ஓ சாமி, இவன் தான் இந்த பேய ஓட்டுறதுலாம் தெரியும். இவன் தான் பெரிய ஐடியா கேட்கலாம். இவன் தான் ஐடியா தரான்னு பார்க்கலாம். சாமி சாமி, சொல்லுப்பா. முதல்ல எங்க வீட்டுல ஏதாவது பிசாசு இருக்கா பார்த்து சொல்லு சாமி. ஆமாப்பா, இந்த வீட்ல 2 பிசாசு இருக்கு. என்ன சாமி 2 பிசாசு டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போலியே. கொஞ்சம் ஐடியா பண்ணுங்க சாமி ஏதாவது தோத்த. அந்த பவுடர் இல்ல. ரொம்ப ரொம்ப நன்றி பாப்பா, சாமி. எப்படி போய் வந்து நானும் பார்க்கறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. நல்லா இருக்கு சாமி. அப்பா, நன்றி சொல்லிட்டு போற. சாமி நடுராத்திரி என்ன கேட்குறீங்க அப்புறம்? 100 ரூபாய் காசு எடுப்பா. சாமி அங்க நான் காலையில வாங்க சேர்த்து வாங்கிக்கோங்க. ஐயா, சரி போ போ. இந்த பிசாசு வேணா மான மரியாதை எல்லாருமே போதே. ஏய், யாரா இவன் டிஸ்கோத்து சாமி கிட்ட எல்லாம் போயிட்டு இருக்கிறான்? எத்தனை சாமியார் துண்டு துணியெல்லாம் ஓட வச்சிருக்கோம். யாரா இவன்? இன்னைக்கு நம்ம அடிக்கிற அடியில இதுக்கு மேல அவன் சாமியார் பக்கமே போக கூடாதுடா. இதெல்லாம் வரிடா இந்த பிசாசு எதுனா நம்ம பண்ணு. ஐயோ அடி உதவி கடவுளே, சாமியார நம்பவே கூடாது போலடா. நான் டூப்பு சாமியாரா இருக்கானுங்க. வா, என்ன பண்றது தெரியலையே. லாஸ்ட் என்ன பண்றது? ஒரு ஐடியா. நம்ம ஃப்ரெண்டு சின்ன வயசுல பைபிள் ஸ்கூலுக்கு நம்ம கூட வந்திருக்கான். ஜானு அவன் இருக்கான். அவன் பேய் பிசாசு எல்லாம் ஓட்டுறதை பற்றி சொல்லியிருக்கான். அவன்கிட்ட போய் பார்ப்போம். ஜான், நண்பா ஜான். வா நண்பா, என்ன இந்த நேரத்தில் வந்துருக்க? என்ன பிரச்சனை? பார்த்தா ரொம்ப நாள் ஆச்சு. ஐயோ ஜான், அதை என்ன கேட்குறேன்? வீட்டில் ஏதோ பிசாசிங்க இருக்கு போடா. அதுக்கு என்னென்னமோ செருப்பு தொடப்போ இல்லையா எல்லாரும் வச்சு பார்த்துட்டேன்டா. கடைசியாக சாமியார்ட்ட கூட போயிட்டேன்டா. எனக்கு எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குதா. எங்கள் வீட்டுக்கு பேய் பிசாசை துரத்தி எனக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்குறாங்கடா. அப்படியா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லடா. ஏசப்பா பிசாசுகளை துரத்ததான் நம்ம கையில ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாரு. இந்த பைபிள் இதுல நீ சங்கீதம் 91 5 படி, பகலில் பார்க்கும் அம்புக்கும் வீரர் அளவாடும் கொள்ளை வைக்கும் மத்தியானத்தில் பாடாகும் சங்கரகாரத்துக்கு பயப்படாது இருப்பாய். அந்த வசனத்தை படிச்சு ஒரு சின்ன பிரேயர் பண்ணி, ஏசப்பா ஏசப்பா இந்த பிசாசுகளை துரத்த நான் யார்கிட்ட உதவி கேட்டேன் சப்பா. நான் அந்த பிசாசுங்களை ஓடி போல சப்பா. கடைசியில் உங்ககிட்ட வந்துக்கிறேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க சப்பா. அந்த பிசாசு உங்க நாமத்துல துரத்துங்க சப்பா அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு தூங்கு. உன்னை எந்த பிசாசும் தொடவே முடியாதா. ரொம்ப ரொம்ப நன்றிடா. இந்த பைபிள் படித்து நான் முட்டி போட்டு உண்மையை ஜெபம் பண்ணுறேன். ஏசப்பா என்னை காக்குறது வல்லவர். எதுவும் ஒன்றும் கடைசியில் பைபிள் படித்து பார்ப்போம். சங்கீதத்தை வந்து போயிருக்கேன். உன்னதமான மலையில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் தருவா. திருத்தர நோக்கி அழைக்கும் போது என்னடா இவன் பைபிள் படிச்சிருக்கான்? பைபிள் படிச்சா நம்ம போயிடுவோமா? இல்லடா, போக மாட்டேன்டா. சரி பாப்போம் என்னதான் பண்றாருன்னு. சொன்ன மாதிரி பிரேயர் பண்றோம். அவனோட பிரேயர் பண்றாங்க. நீ போய் கத்து பாருங்க. விலகி பார்க்கணும் சுபா. சொன்ன மாதிரி எரியுதுடா. நீ ஒரு வாட்டி போய் தொட்டு பாருடா. டேய் பயமாக்குடா. பாருடா போய் தொடுறா. போலாம். ஓகே.